அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்றும் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பநிலை அவதானமாக செயற்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல். பண்டிகை காலத்தில் நெருக்கடி QR முறையை நீக்குமாறு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வடுகனாரி மலை பௌத்தர்களுக்கு உரியது, விரைவில் வர்த்தமானி. புத்தாண்டு விடுமுறையில் வீடு செல்லவிருப்போருக்காக சிறப்பு தொடருந்து சேவைகள். பல்கலைக்கழக மாணவர் மரணம், மாணவி கழிவறைக்கு சென்றபோது தகராறு. நாடாளுமன்றத்தில் முன் போராட்டத்தில் குதித்த எதிர்க்கட்சி. நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிரடி அதிகரிப்பு. தொடர்வன விரிவான. நாடு முழுவதும் பல பகுதிகளில் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று சூரியன் வடதிசை நோக்கி நகர்ந்து 12-11 மணியளவில் பல பகுதிகளில் சூரியன் மிக நெருக்கமாக உச்சம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கல்கமுவ, சிகிரியா, பலுகஸ்தமன மற்றும் மாங்கனி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்றைய தினமும் எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, தென், கிழக்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் இன்று வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மேற்கு சப்ரகமுவ, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அது தவிர நாட்டின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று அதிகாலை நேரங்களில் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை வானிலை ஆய்வுத்துறை வலியுறுத்தியுள்ளது. பண்டிகை காலம் முடியும் வரை அடுத்த 2 வாரங்களுக்கு QR முறையை நீக்குமாறு இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. புத்தாண்டுக்காக தங்கள் கிராமங்களுக்கு பயணம் செய்யும் மக்களுக்கு போதுமான எரிபொருள் வழங்கப்பட வேண்டும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் TV சாந்தசில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவ்வாறு செய்யாவிட்டால் புத்தாண்டு காலத்தில் மக்கள் அவதிப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இதற்கிடையில் எரிபொருள் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இதுகுறித்து இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் விவாதிக்கப்படவுள்ளது. இந்த தீர்மானம் கடந்த மார்ச் 19 அன்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்டு சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புத்தளம் நுரைச்சோலையில் உள்ள லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான மற்றும் தரமான நிலக்கரியை கொள்முதல் செய்வதை உறுதி செய்யும் தனது முதன்மை கடமையை எரிசக்தி அமைச்சர் நிறைவேற்ற தவறிவிட்டார் எனவும் நாட்டின் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியில் 100 பில்லியன் ரூபாய் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இத்தகைய பெருமலட்சியம் அமைச்சரின் பொறுப்பின் அடிப்படை மீறலாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கான 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய பாடசாலைகளுக்கு நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் திகதி வரையில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. அவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் 2026-7-24 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வடுகனாரி மலையில் உள்ள மத அடையாளங்கள் பௌத்த மதத்திற்கு உரியவை. விரைவில் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார்.
வடுகனாரி மலை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடுகனாரி மலையில் உள்ள நினைவு சின்னங்கள் பௌத்த நினைவு சின்னங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குகை கல்வெட்டுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களால் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளன. இத்தகைய கட்டுமானங்கள் அந்த இடத்தின் தொல்பொருள் நிலப்பரப்பை சேதப்படுத்தியுள்ளன. இது தொடர்பாக தொல்பொருள் திணைக்களம் ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் பயணிகள் பயணத்தை எளிதாக்கும் வகையில் பல சிறப்பு தொடருந்து சேவைகளை இயக்குவதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இந்த கூடுதல் சேவைகள் 2026 ஏப்ரல் 10 முதல் 19 வரையிலான தேர்ந்தெடுக்கப்பட்ட திகதிகளில் இயக்கப்படும் என்றும், இது பயணிகள் கொழும்புக்கும் வெளியூர்களுக்கும் இடையில் வசதியாக பயணிக்க உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டைக்கும் அனுராதபுரத்திற்கும் இடையிலும் காங்கேசந்துறைக்கும் அனுராதபுரத்திற்கும் இடையிலும் காலை நேரத்தில் சிறப்பு தொடருந்துகள் இயக்கப்படும். அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசந்துறைக்கும் திரும்பும் சேவைகளும் இதே காலங்களில் இயக்கப்படும். மேலும் மருதாணிக்கும் மாத்தறைக்கும் இடையிலும் மருதாணிக்கும் வெளியத்தவிற்கும் இடையிலும் ஏப்ரல் 10, 11, 12, 15 மற்றும் 18 உள்ளிட்ட குறிப்பிட்ட திகதிகளில் பல சிறப்பு தொடருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. மாத்தறை மற்றும் பெரியத்தவிலிருந்து மருதாணிக்கும் கூடுதல் திரும்பும் சேவைகளும் இயக்கப்படும். இதற்கிடையில் முன்னர் பெலியத்தவிற்கும் மகாபவிற்கும் இடையில் இயக்கப்பட்டு வந்த ராஜரட்ட ரெஜின தொடர்ந்து 2026 ஏப்ரல் 9 முதல் தினசரி சேவைகளுடன் அனுராதபுரம் வரை நீட்டிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹோமாகம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 2 மாணவ குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் அதே பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த பல்கலைக்கழகத்தினால் நேற்று சித்திரை புத்தாண்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த புத்தாண்டு விழாவின் அனைத்து நடவடிக்கைகளும் மாலை 6 மணியளவில் நிறைவடைந்துள்ளன. எவ்வாறாயினும் அதன் பின்னர் அதே பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவொன்று இரவில் தனியார் விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. விருந்து நடைபெற்று கொண்டிருந்த போது மாணவி ஒருவர் கழிவறைக்கு சென்றுள்ளதுடன் அவர் பின்னால் ஒரு மாணவனும் சென்றுள்ளார். அதை கண்ட அந்த மாணவியின் நண்பர் அவளுக்கு பின்னால் சென்ற மாணவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். அந்த நேரத்தில் தாக்குதலுக்கு உள்ளான மாணவனின் நண்பர்கள் குழுவொன்று தாக்குதல் நடத்திய மாணவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த அந்த மாணவரை ஹோட்டல் ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் அந்த நேரத்தில் குறித்த மாணவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் நிக்கதலபொத்து வெள்ளவ பகுதியை சேர்ந்த 19 வயதுடையவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வலுசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில் நாடாளுமன்றத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடியை பதவி விலகுமாறு கோரி இன்று நாடாளுமன்றத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. எரிசக்தி அமைச்சராக கடமையாற்றி வரும் குமார ஜாயக்கொடி ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதேவேளை தற்போது முன்னெடுத்து வரும் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்தும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. பத்ரமுள்ள தியன உயனவிற்கு அருகில் நாடாளுமன்றத்திற்கு உட்பிரவேசிக்கும் சந்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் பொல்துவ சந்தி பகுதியில் இருந்து நாடாளுமன்றம் செல்லும் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது.
வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் நாட்டின் ஏனைய பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இன்று நண்பகல் 12:11 மணிக்கு நாகவில்லுவ, கல்கமுவ, சிகிரியா, பலுகஸ்தமன மற்றும் மாங்காணி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போர்ச்சூழல் காரணமாக உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலகளாவிய பதற்ற நிலை மற்றும் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு கருதிய முதலீடுகளே இந்த விலை அதிகரிப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளது. அதன்படி தங்கம் ஒரு அவுன்ஸ் $4,776.9 விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளி ஒரு அவுன்ஸ் $75.36 விற்பனை செய்யப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை உயர்வினை தொடர்ந்து உள்நாட்டு சந்தையிலும் இன்று தங்கத்தின் விலை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக ஆபரண தங்கத்தின் விலை மற்றும் 24 கேரட் தங்கத்தின் விலைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழல் மற்றும் உலக பொருளாதார காரணிகள் தொடரும் பட்சத்தில் வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மேலும் தளம்பல் நிலை ஏற்படலாம் என அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.